ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போரோசிலோட கிறிஸ்பி பாப்அப் டோஸ்டரை தான் பார்க்க போகிறோம். இதோட பேக்கேஜிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கேஜிங் அண்ட் டேமேஜ் இல்லாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. எல்லா சைடும் பாருங்கள். இப்போ இந்த இது ஓப்பன் பண்ணலாம். ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா லாஸ்ட்டாக நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணோன்னே மூடி வைக்கிறதுக்கு. இப்போ அந்த தர்மாக்கோல் போட்டு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. உள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு கவரிங் ரேப் கூட வச்சுருக்காங்க. சார்ஜருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கவர் வச்சுருக்காங்க. இப்போ அந்த கவர் நம்ம பிரிச்சுக்கலாம். பிரித்து எடுத்தோடனே எங்களுக்கு வந்து ரெட் கலரில் கிடச்சிருக்கு. எந்த கலர் வேணால் அவைலபிளாக இருக்குது. இப்போ இப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இழுக்கிறது எலக்ட்ரிக் அவுட்லெட் இருக்கும்போது மட்டும்தான் வரும். டீஃப்ராஸ்டட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டு வந்து உள்ளே இருக்கும்போது மட்டும்தான் வரும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும் போது ரீஹீட் வந்து நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை திரும்பி ஹீட் பண்ணுறதுக்கு. கேன்சல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்பியும் ப்ரெட்டை ஹீட் பண்ணுறதுக்காக. ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரெட்டு இந்த கலர் உங்களுக்கு ஓகேனா அப்பயே எடுத்துக்கலாம். இது மேனுவல். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவை ப்ரெட் டோஸ்ட் பண்ணி வந்துச்சு, நல்லா இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் 7ல் வச்சுட்டோம், அதனால் ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. செகண்ட் டைம் ஆனால் நாங்கள் 7ல் வைக்கல, 5ல் வச்சோம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் நாங்கள் 5ல் வச்ச அந்த ரிசல்ட். ப்ரெட் அதுவே வெளில வருது. வேணும்னா நம்ம கேன்சல் கொடுத்து நம்மளே எடுத்துக்கலாம். இப்போ எப்படி கலர் அழகாக இருந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ.